ஹாய் டியூட்ஸ். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு எல்லா கட்சியினருமே வந்து பரபரப்பா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொள்றதா இருக்கலாம். இதுக்கு நடுவுல புதுசா ஆரம்பிச்ச கட்சி தளபதி விஜய் இருக்கார்ல. ஸோ நடிகர் தளபதி விஜய் அப்புறம் வந்து டிவிகே தலைவருமான விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். இப்ப 2026ல தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு பங்கு வகிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அப்படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு அரசியல் களத்தையே வந்து நமக்கு வந்து பதட்டப்பட அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிப்ரவரி 10th அன்னைக்கு நம்ம தளபதி விஜய் வந்து டிவிகே அலுவலகத்துல பனையூர்ல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரமா வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை வந்து எடுத்திருக்காங்க. அப்படி அந்த ஆலோசனையில வந்து அவங்க என்ன பேசியிருந்திருப்பாங்கன்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பிளஸ் வந்து டிவிகே அந்த கட்சியை பத்தி நம்ம வந்து இதுவரை வந்து என்னென்ன மாதிரி பண்ணிருக்காங்க. பிளஸ் யார் இந்த பிரசாந்த் கிஷோர், இவரு வந்து வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் டிவிகேல. ஆக்சுவலா வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் கிஷோர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளருங்க. இவர் வந்து நிறைய கட்சிகளுக்கு வந்து இவர் வந்து ஒரு வியூக அமைப்பாளராக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூக அமைப்பாளர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கட்சியில வந்து நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்கீங்க, வியூக அமைப்பாளராக இருக்கீங்கன்னா, மற்ற கட்சியில வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து எந்த கட்சி, அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், சின்ன கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம், எந்தெந்த கட்சியில வந்து தினைக்கும் வந்து அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து வியூக அமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப அவங்க ஒரு கட்சியில இருக்காருன்னா அந்த கட்சியை வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போகலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு வியூகத்தை வச்சிருப்பாரு. வருங்க, அதாவது அப்கமிங் வந்து எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து அதிக ஓட்டு விழும், இல்ல வந்து நம்ம ஜெயிக்கிற அளவு கூட நமக்கு வந்து சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி, ஸோ அவர்ல டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த கட்சியோட அலுவலகத்துல போயிட்டு தலைவர்கிட்ட எல்லாம் வந்து எல்லாத்திட்டையுமே வந்து கொடுப்பாரு. ஸோ இதுக்கு பேரு தான் வந்து வியூக அமைப்பாளர். இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல, இவரு இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கட்சியில வந்து வியூக அமைப்பாளராக இருந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். அதனாலதான் வந்து டிவிகே பார்த்து இப்போ நிறைய கட்சியினர் வந்து பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க இவங்க 2 பேரும் சந்திச்சதுனால. 2014 நாடாளுமன்ற பொது தேர்தல், அதாவது நம்ம இந்தியாவோட பிரதமர் யாருன்ற நிரூபிக்கிற தேர்தல் வந்ததுங்க 2014 அன்னைக்கு. அந்த பாஜக கூட வியூக அமைப்பாளராக யார் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம விஜய் சந்திச்சார்ல, சோ அவரு தான் வந்து வியூக அமைப்பாளராக எப்ப 2014 இருந்தார். அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு 2019 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இது எந்த மாநிலம் நமக்கு சரியா தெரியல, ஸோ தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாநிலத்துல இவரு தான் அந்த கட்சியோட வியூக அமைப்பாளராக இருந்திருக்காரு. அந்த கட்சி 2019 ஜெயிச்சிருச்சு. ஓகே, இது வந்து அதர் ஸ்டேட்டு, நார்த் ஸ்டேட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 2021 யார் வந்து ஆட்சி பிடிச்சான்னு கேட்டீங்கன்னா அகைன் வந்து டிஎம்கே. 2 வருடம் கழித்து டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜெயிச்சாங்களா. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோட வியூக அமைப்பாளராக யார் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருந்திருக்காரு. நீங்க சொல்லலாம், பிரசாந்த் கிஷோர் இருந்த கட்சி எல்லாமே வந்து பெரிய கட்சி, பெரும்பான்மையோட கட்சி. பாஜக எல்லாம் அப்போ வந்து பெரும்பான்மை இருந்தது, திமுக வந்து அப்போ வந்து பெரும்பான்மையா இருந்தது. 50 ஆண்டுகளா வந்து திமுக வந்து தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்காங்க, பெரிய கட்சிப்பா. இப்ப இந்த சின்ன கட்சி 2 வருடங்கள் கூட 2 வருடங்கள் முடிஞ்சு, அதுவும் மக்களை வந்து இன்னும் வந்து விஜய் சந்திக்கவே இல்லையே, இவங்க 2 பேரும் சந்திச்சா கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களான்னு நீங்க யோசிப்பீங்க. பட் கண்டிப்பா வந்து அவரு அதுக்கு வந்து தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லி இருந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட்ல வந்து அதிக இளைஞர்கள் வந்து எந்த கட்சியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா திமுக. ஓகே, திமுகல வந்து அதிக கட்சியினர் இருக்காங்க, பட் அதை விட டிவிகே, தமிழக வெற்றி கழகத்துல வந்து அதிக இளைஞர்கள் இருக்காங்க. வர கட்சி, அதாவது வளர்ந்துட்டு வர கட்சியிலே அதிக இளைஞர்கள் இருக்க கொண்ட கட்சி தமிழ்நாட்டுல எதுன்னு கேட்டீங்கன்னா டிவிகே இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க 2 பேரும் வந்து சந்திச்சு ஆலோசனை வந்து மேற்கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டிவிகே தரப்புல வந்து கூறப்படுது. இப்ப இதனால வந்து இவங்க 2 பேரும் சந்திச்சதுனால வந்து டிவிகேல வந்து ஏதாவது குழப்பம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. டிவிகேவோடைய இப்ப வந்து வியூக அமைப்பாளராக யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இப்ப டிவிகேவோட வியூக அமைப்பாளரா. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனுடைய ஒரு ஃபவுண்டர் இருக்காருல்ல, ஸோ அவர் பேர் வந்து ஆதவ் அர்ஜுனா. இவர் வந்து முன்ன யார் இதெல்லாம் கேட்டீங்கன்னா விசிகேவோட ஃபார்மர் பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவர் வந்து ஒரு 8 இயர்ஸாவே வந்து விசிகேவோட தாங்க இதை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட அரசியலோட வாழ்க்கை எல்லாமே வந்து நம்ம திருமாவளவன் தான் கத்துட்டுன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லியிருந்திருக்காரு. ரீசெண்டா ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில வந்து
அம்பேத்கரோட புக்கை வந்து ரிலீஸ் பண்றதுல டிவிகே தலைவரும் அப்புறம் வந்து இவரும் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து அவர் வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அது ஒரிஜினல். அதுக்கப்புறம் அவர் எங்க வந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா டிவிகேக்கு வந்துட்டாரு. இவரு டிவிகேல வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மேலாண்மை பொறுப்புன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப டிவிகே உடைய வியூக அமைப்பாளரா இப்ப வந்து ஆரோக்கியசாமி இருக்காரு. ஆதோ ஒரிஜினா தான் வியூக அமைப்பாளரா இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய வட்டாரங்கள் சொல்லுது. இப்ப இதுக்கு நடுவுல வந்து இவர் வந்து சந்திச்சாரா, பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திச்சிருக்காரு. இதனால இவருக்கு வந்து வியூக அமைப்பாளரா கொடுத்துட்டாருன்னா மொத்தம் வந்து டிவிகேல வந்து 3 வியூக அமைப்பாளரா இருப்பாங்களா? இப்ப ஒரு கட்சியில வந்து ஒரு வியூக அமைப்பாளர் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து அவர் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்து எல்லாத்திட்டையும் வந்து இது பண்ணி சொல்லுவார். இப்ப 3 பேர் இருந்தாருன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து ஒவ்வொரு விஷயத்துல சொல்லுவார். ஸோ இதனால வந்து டிவிகேவோட தரப்புல இருந்து நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வட்டாரங்கள் சொல்லப்படுது. பட் இதெல்லாத்தையும் தாண்டி இவங்க 2 பேரும் சந்திச்சதுனால நம்ம அரசியல் களம் வந்து இப்ப சூடு பிடிச்சிருக்குங்க. இன்னும் ஒரு 1.5 இயர் தான் இருக்கு. நம்ம 2026 தமிழக சட்டமன்ற தொகுதி 1.5 இயர்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஒருவேளை வந்து 2026ல டிவிக்கே பெரும்பான்மையோட வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூறப்படுது. இல்ல டிவிக்கே வந்து அட்லீஸ்ட் வந்து மற்ற கட்சியில இல்லாம ஒரு இப்ப டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. ஸோ அங்கிருந்து ஒரு பாதியோட ஓட்டை வந்து டிவிக்கே வாங்கலாம். இந்த ஏடிஎம்கேல இருந்து பாதி ஓட்டை வந்து டிவிக்கே வாங்கினா எதிர்கட்சியாக கூட டிவிக்கே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கூறப்படுது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுக்கு நடுவுல வந்து செய்தியாளர்கள் எல்லாம் எல்லாருமே வந்து அந்தந்த கட்சியோட வந்து தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்து போய் விசாரிச்சிருக்காங்க. எதை விசாரிச்சிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் வந்து சந்திச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான்ட்ட கேட்டிருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் வந்து பணம் கொடுப்பு. ஸோ பணம் இருந்ததுன்னா எது வேணாலும் எல்லாமே பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்றதா இருக்கலாம். கனிமொழி அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ணாமலை இருக்காரு. ஸோ பாஜகவோட தமிழக, அதாவது பாஜகவுடைய தமிழ்நாட்டில் அவர் தான் வந்து அதுல இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் நீங்க பண்ணாலுமே ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்க எது வேணாலும் நீங்க பண்ணலாம். பட் மக்களை நீங்க நேரடியே சந்திச்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புல இருந்து கூறப்படுது. இது வந்து பிப்ரவரி 10 நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணது 3 மணி நேரம் ஆலோசனை நடந்தது. பிப்ரவரி 10 முடிஞ்சு இப்ப கரண்ட்ல இதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே. இவங்க 2 பேரும் சந்திச்சது வந்து எதுக்கு சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. இதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்தந்த கட்சியில இருக்கிற செயலாளர்கள், அப்புறம் வந்து பொதுச் செயலாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜெயக்குமார் அவரும் தரப்புல வந்து சொல்லிட்டு இருக்காரு, விஜய்க்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு பகையுமே இல்லை. ஸோ அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து யாரை சந்திச்சா நமக்கு என்ன, ஸோ நம்ம கட்சி அதிமுக எங்களுக்கு வந்து பலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியில இருந்தும் அவங்களோட கருத்தை வந்து தனிப்பட்ட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து டிவிகே தரப்புல இருந்து இத்தனை விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரம் வந்து அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சொல்லல. ஒருவேளை வந்து வியூக அமைப்பாளரா வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பொறுப்பு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு வந்து டிவிகே தரப்புல இருந்து கூறப்படல. பிகாஸ் அபிஷியலா ஒரு நியூஸ் வந்து வெளியிடாம வந்து நாங்க வந்து எதுவுமே நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு டிவிகே தரப்புல இருந்து கூறப்படுது. ஸோ அதான் ஸோ அபிஷியலா வந்து இன்னும் முடிவு எடுக்கல. பட் ஒருவேளை வந்து அவரை கூட வந்து வியூக அமைப்பாளராக கூட டிவிகேல வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இது கூறப்படுது. பட் இது வந்து அன்அபிஷியல். அபிஷியலா வந்து டிவிகே தரப்புல நடிகர் விஜய் வந்து அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டாதான் நமக்கு தெரியும். இதுக்கு நடுவுல வந்து 2 இயர்ஸா வந்து டிவிகே வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. 2 ஆண்டுகளா வந்து டிவிகே கட்சி தொடங்கி முடிஞ்சிருச்சு. ஸோ பல இதுங்க. ஸோ டிவிகே ஆரம்பிக்கக்குள்ளேயே வந்து நிறைய எதிர்ப்பு வந்தது. அதையும் மீறி வந்து பனையூர்ல வந்து அலுவலகத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு அட்லீஸ்ட், அதாவது மினிமம் வந்து 10 லட்சம் பேராவது வந்திருப்பாங்க. அதாவது கணக்கிட்டபடி 5 லட்சம் பேர் தான் கணக்கிட்டு இருக்காங்க. பட் கணக்கிட்டபடி 10 லட்சம் பேர் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுது. பட் என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு புது கட்சி, நீங்க வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசா ஆரம்பிச்ச எந்த கட்சியுமே வந்து எடுத்த உடனே வந்து அவ்வளவு தூரத்துக்கு வரல. எதிர்கட்சியா கூட வரல. நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். டிஎம்கே எடுத்துக்கலாம், ஏடிஎம்கே எடுத்துக்கலாம், அப்புறம் தேமுதிகவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எதிர்கட்சி அந்தஸ்தே வரல. எடுத்த உடனே அவங்க கூட்டணி வச்சுதான் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து எடுத்துருப்பாங்களே தவிர எடுத்த உடனே ஒரு கட்சி இதுவரையுமே வந்து எதிர்கட்சியாகவும் வந்ததில்லை, ஆளுங்கட்சியாகவும் வந்தது கிடையாது. பட் 2026ல மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதான்றதை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 2026ல விஜய் வந்து முதலமைச்சர் ஆகுவாரா ஆக மாட்டாரான்றது கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பாலிட்டிக்ல வந்து நிறைய தீவிரமா இருக்காரோ அவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். அது வரையும் லெட்ஸ் சில்.
டாடா, பை பாய், see you guys.